ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 40 டேஸ் லென்த் சீசனில் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் நான்வெஜ் கட் பண்ணியிருப்போம். நான்வெஜ் கட் பண்ணிட்டா கடவுள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னுல நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணி வச்சுருவார், நம்ம படிக்கலான்னாலும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம். கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இந்த 40 டேஸ் நீ உன்னை சேஞ்ச் பண்ணி நீ சீட் பண்ணுறதுனால கடவுள் கண்டிப்பாக எதையுமே நம்ம கொடுக்க போகிறதில்ல, நம்ம அவரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் உன்னோட லைஃப் ஜேர்னி ஃபுல்லாக உன்னால் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, கட் பண்ண முடியல, நீ ரொம்ப அடிக்ஷனாக இருக்கியோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ரேயர் லைஃப்பில் நீ என்டர் ஆகும்போது தான் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீ இப்படி லென்த் டேஸில் ஃபாஸ்ட் பண்ணுறதுனால மட்டும் கடவுள் கண்டிப்பாக உனக்கு கொடுக்க போகிறதில்ல. உன் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உன் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். அந்த ஹார்ட் ஒர்க் தான் நீ என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது சேஞ்ச் ஆகும். நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக கடவுள் அது உன் கூடவே இருப்பார். எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அவன் ஃபாஸ்ட் பண்ணுறா அதனால் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது இல்லை. யாரும் அந்த மாதிரி நினச்சி ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்டிங்குங்கிறது கடவுள்கிட்ட நம்ம போகிறதுக்கான ஒரு ஜேர்னி மட்டும்தான். அவர் நம்ம கூடவே இருப்பாருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு ப்ரேயர் பண்ணுறோம்.